யாழ்ப்பாண போதை அதிகரிப்பின் பின்னணியில் பாதுகாப்பு தரப்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. வரவு செலவு திட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட மீனவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் கவலை. ஜேஆரின் செல்ல பிள்ளைகளில் ஒருவரே நூலகத்தை எரித்தார் ஞானமுத்து ஸ்ரீநேசன். தடயமுள்ள சஞ்சீவ படுகொலையில் திடீர் திருப்பம் வழக்கறிஞர் வேடத்தில் வந்த பெண். தடயமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் எதிரொலி எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கை. மன்னாரில் கனிய மணல் அகழ்வுக்கான ஆய்வு திருப்பி அனுப்பப்பட்ட அதிகாரிகள். மாகாண அபிவிருத்திக்கு இளைஞர்களை தேவை வடக்கு ஆளுநர். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடவுள்ள நீதவான். ஆனந்த விஜயபாலு சந்தோஷ் ஜா இடையே விசேட சந்திப்பு. சமூக பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட மாற்றமே அனுர அரசாங்கம் சத்தியலிங்கம் தெரிவிப்பு. இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் பிரித்தானியா விடுப்பு எச்சரிக்கை. அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் அதிகரித்துள்ளதாகவும் மல்லாக்கத்தில் ஒரு நாளுக்கு 60,000 போத்தல்கள் விற்கப்படுவதாகவும் அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்த கருத்து இயலாமையை வெளிப்படுத்துவதாகவும், ஒருவேளை அந்த எண்ணிக்கை சரியாக இருந்தால் அது பாதுகாப்பு தரப்பினருடைய பாவனையினாலேயே இந்த தொகை வந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நினைக்கின்றோம், தங்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளையும் தங்களால் சொல்லப்பட்ட செய்திகளையும் நடைமுறைப்படுத்த முடியாத நிலையிலே தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்று நீங்கள் சொல்வது போல் ஒரு காணொளியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் புங்குடுதீவிலே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் தெரிவித்திருந்தால், மல்லாகம் பகுதியிலே ஒரு நாளைக்கு 60,000 மதுபான போத்தல்கள் விற்பனை செய்யப்படுவதாக. மல்லாகம் என்று வருகின்ற போது உங்களுக்கு தெரியும், வலிவடக்கு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிரதேசம். வலிவடக்கிலே ஒரு பகுதி தான் மல்லாகம். அந்த மல்லாகத்தில் மாத்திரம் 60,000 போத்தல் சாராயங்கள் ஒரு நாளைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது என்பது சரியாக இருந்தால், அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மொத்த சனத்தொகையே சுமார் 47,000 பேர் தான். அதிலே 8,000 பேர் வரையில் 14 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆக சராசரியாக 40,000 பேர் தான் அந்த பிரதேசத்திலே 14 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்கிறார்கள். இவ்வாறான சூழலிலே மல்லாகத்தில் மாத்திரம் 60,000 போத்தல்கள் விற்கப்படுகின்றது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல், அந்த தரவு சரியானதாக இருக்குமாக இருந்தால், அந்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கின்ற இராணுவத்தினரும் பாதுகாப்பு தரப்பினரும் அந்த பிரதேசங்களுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளும் தான் இந்த மதுபான போத்தல்களை பயன்படுத்துவதிலே கணிசமான செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இது யாழ்ப்பாணத்தின் ஒரு எடுகோலாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலே மதுபான பாவனை அதிகரித்திருக்கிறது, போதை பாவனை அதிகரித்திருக்கிறது, அதே போன்று சமூக சீர்கேடுகள் அதிகரித்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் நிதானமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மல்லாகத்தில் ஒரு காப்பகம் ஒன்றில் வேச்ச அம்மா தனக்கு கூறியதாகவும் அதை காப்பாற்றும்படி கேட்டிருக்கின்றேன். இது ஒரு நகைப்புக்கிடமான சம்பவம். சம்பவம் என்பதை செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அவ்வாறான ஒரு தகவல் ஒரு கௌரவ அமைச்சருக்கு, பொறுப்புமிக்க அமைச்சருக்கு கிடைத்திருக்குமாக இருந்தால் அவர் உடனடியாக அது தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த அம்மாவை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று வாக்குமூலம் பதிவு செய்து எங்கே நடக்கின்றது என்று தேடுதல் நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு பொதுமக்கள் சந்திப்பிலே அங்கே விபச்சாரம் நடக்கிறது, இங்கே போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது என்று நீலிக்கண்ணீர் வடிப்பதெல்லாம் அரசியல் நோக்கம் கொண்டதாகவும் தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்கான ஒரு விடயமாகவும் தான் நாங்கள் பார்க்கின்றோம். வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே
ஒப்பீட்டளவில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது, ஏற்றுக்கொள்கின்றோம். அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக அதேபோன்று சமூக சீர்கேடுகளும் அதிகரித்திருக்கின்றது, ஒப்பீட்டளவில் ஏற்றுக்கொள்கின்றோம். அவை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக எங்களுடைய செயலாளர் நாயகம் கடந்த காலங்களிலே வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளில் மீன்பிடித்துறைக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றது. அதுவும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை மீனவர்களுக்கான நிவாரணம் என்பது கவனத்தில் எடுக்கப்படாதது மிகவும் வருத்தமளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்றைய தினம் சபையில் தெரிவித்தார். ஜெயவர்தனவின் செல்ல பிள்ளைகளாக கருதப்பட்ட காமினி திசநாயக்க, லலித் அதுல முதலே, ரணில் விக்ரமசிங்க ஆகிய மூவரில் ஒருவருடைய மாய விளையாட்டு தான் நூலக எரிப்பாகும் என்று ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கில் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர் தெற்காசியாவில் ஒரு முக்கியமான படிப்பகம் அல்லது நூலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலகத்தை தேர்தல் நோக்கத்திற்காக எரித்திருந்தார். அதிலும் ஜெயவர்தன அவர்களது செல்லப்பிள்ளைகளாக 3 பேர் இருந்தார்கள். அந்த காலத்தில் காமினி திசாநாயக்க, அதுலத் முதலி, ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லப்படுகின்ற 3 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவரது மாய விளையாட்டாகத்தான் இது கருதப்படுகின்றது. அந்த படிப்பகத்திற்கு நீங்கள் 10 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், வரவேற்கின்றோம், நல்ல விடயம். அதேபோன்று யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றீர்கள், அதனையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அங்கிருக்கின்ற சீரமைப்புகளுக்காக, புனரமைப்புகளுக்காக நீங்கள் பணத்தை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், அவற்றையெல்லாம் நாங்கள் நல்ல விடயமாக பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் கிழக்கு பக்கமாக திரும்புகின்றோம். ஏனென்றால் நான் மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கிழக்கு பக்கத்தை பார்க்கின்றோம். கிழக்கு பக்கத்தில் உங்களுடைய சொந்த வரவு செலவு திட்டத்தில் அல்லது சொந்த தயாரிப்பில் கொண்டு வரப்பட்ட பாதீட்டில் ஒரு சுண்டலாவது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள், படையலுக்கு நீங்கள் பாத்திரத்தை எடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், 30 வருட கால யுத்தத்தில் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய இழப்புகளை, உயிரிழப்புகளை கூட மட்டக்களப்பு மாவட்டம் சந்தித்திருக்கின்றது. எனவே எமது மக்கள் உங்களுடைய சமத்துவம் பேணுகின்ற அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு, திருகோணமலை, திகாமடல போன்ற மாவட்டங்களிலும் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடுகள் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போவதில்லை. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் 2 துண்டங்களாக காணப்படுகின்றது. படுவான்கரை, எழுவான்கரை என்று 2 துண்டங்களாக இருக்கின்றது. இந்த 2 நிலப்பரப்புகளையும் மட்டக்களப்பு பாவி பிரித்து செல்கின்றது. ஒரு காலத்தில் இராணுவ கட்டுப்பாடுள்ள பிரதேசம், இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்றெல்லாம் பிரிந்து காணப்பட்டது. யுத்தத்தின் பின்னர் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை செய்தோம். நல்லாட்சி காலத்தில் கூட 5 பாலங்களை அமைத்து தந்தால் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைத்து போக்குவரத்தை சீர்படுத்தலாம். அடுத்த கட்டமாக பொருளாதார அபிவிருத்திகள், பொருளாதார செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் மேல் நோக்கி கொண்டு வரலாம் என்றெல்லாம் கனவு கண்டோம். நல்லாட்சியிலும் கூட இந்த விடயத்தை நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். அந்த நல்லாட்சியில் 2 பாலங்களை அமைப்பதற்காக ஆரம்ப கட்ட அந்த போகல் டெஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாறையை கண்டறிகின்ற அந்த ஆராய்ச்சியை செய்து நிதியம் செலவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் பாலங்கள் கட்டப்படவில்லை. அரைகுறையாக அந்த ஆராய்ச்சியோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்தோம் வட்டுவாகல் பாலம் வடக்கில் கட்டப்படுவதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய மட்டக்களப்பாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், திகாமடலையாக இருக்கலாம்,
இந்த பிரதேசங்களிலும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே அந்த இடங்களுக்கும் உங்களுடைய பார்வை சென்றடைய வேண்டும். ஒன்று சொல்லுகின்றேன், மட்டக்களப்பில் நாங்கள் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். அதிலும் ஒருவர் உங்களுடைய ஒரு சாதனையாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். கந்தசாமி பிரபு அவர்கள் இருக்கின்றார். தற்போது நான் சொல்லக்கூடிய என்னவென்றால், அவருக்கும் இதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட போகின்றது. ஏனென்றால் இந்த கிழக்கில் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் பக்கத்து நாடு பார்த்து கொள்ளும் என்பது போன்று அந்த விடயம் அமைந்திருக்கின்றது. எனவே அவரிடமும் கேள்வி கேட்பார்கள், நாங்களும் கேட்போம். கணேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொல்ல புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வழக்கறிஞராக ஆண் ஒருவர் உட்பட வழக்கறிஞராக பெண் ஒருவரும் மாறு வேடமிட்டு வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் வேடம் அணிந்த நபர் நீதிமன்றத்துக்குள் வெறுங்கையுடன் நுழைந்து பின்னர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை வாங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கப்படும் பிரதான வழிமுறையானது இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி வாகனங்களை இறக்குமதி செய்வதே என நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் பின்னரான கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் டிஜிட்டல் சேவைகள், சிகரெட், மதுபானம் மற்றும் சூதாட்ட விளையாட்டுகள் மீதான அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் ஏற்றுமதி மீதான இறக்குமதி வரிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பருவச்சூட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் ஏற்றிச் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் இலங்கை போக்குவரத்து சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவச்சூட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றிச் செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவச்சீட்டை வைத்திருப்பவர்கள் 1958 என்ற எண்ணை அழைத்து SLTB தகவல் மையத்திற்கு தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் அனைத்து சட்டத்தரணிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரரத்னம் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நீதிமன்ற வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் பதில் போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திட்டமிட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. நாட்டில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக பாதாள உலகு மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இனி நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்னர் சட்டத்தரணிகளை சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் ஒத்துழைக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடமும் கோரப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஆயுதமேந்திய அதிகாரிகளை நிறுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுமதி கோரப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கடந்த 2 தடவைகள் கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் இன்றைய தினமும் ஆய்வு அறிக்கையை வழங்க வந்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை சுமார் 9:30 மணியளவில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் 23 திணைக்களங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு கட்டம் கட்டமாக வருகை தந்தனர். இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் 23 திணைக்களங்கள் தோட்டவெளி கொன்னையன் குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர்.
அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். எனினும் குறித்த பகுதிக்கு களவிஜயத்தை அதிகாரிகள் மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர். இதன்போது பொது அமைப்புகளின் தலைவர், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் உள்ளடங்கலாக கிராம மக்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், கடற்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக பங்குரோத்தடைந்த இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதி கண்காணத்தில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற 2025 வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கருத்தாடலில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028ஆம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. வங்குரோத்தடைந்து ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலமே செல்லும் என்று கணிப்பிட முடியும். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் நிதியை செலவிடுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும் இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். வடமாகாணத்தின் அபிவிருத்திக்கு நிதி பிரச்சினை இல்லை, அபிவிருத்தியை முன்கொண்டு செல்வதற்கான இளைஞர்களை தேவைப்படுகின்றார்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இரணை இலுப்பைக்குளம் பாடசாலை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையை தரம் உயர்த்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அரசாங்கம் விசேட நிதியை ஒதுக்கி இருக்கின்றது. அது உள்ளூர் வீதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தை தவிர ஏனைய 4 மாவட்டங்களில் நான் அரசாங்க அதிபராக இருந்ததன் காரணமாக எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூளை முடுக்குகள் அனைத்தும் நன்கு தெரியும். எனது அலுவலகங்களுக்கு தெரியாத பல விடயங்களை நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த இடத்திலே இன்ன விடயம் இருக்கின்றது என்பதை கூட இடரீதியாக அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த பிரதேசங்கள் மிகவும் தெரிந்தவை. எங்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வறுமையில் உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது. அதனை அடைவதற்கு நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இளைஞர்களை அபிவிருத்தி செய்வதற்காக தேவைப்படுகின்றார்கள். நிதி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எவ்வாறு செயல்படுத்த போகின்றோம் என்பதுதான் இங்கு இருக்கின்ற பிரச்சனை. இதுவரை எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் அலுவலகங்களுக்கு சென்றால் அங்கு தங்களுடைய செயற்பாடுகளை செய்ய முடியவில்லை என்கின்ற பிரச்சனைகள் இருந்தது. மக்களுடைய தேவைகளை கூட அறிய முடியாமல் இருந்தது. அவை மாற்றப்படுகின்றன. நாங்கள் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களையே முன்னேற்ற வேண்டும். அரசாங்கம் கூட கிராமப்புற வீதிகளை புனரமைக்க வேண்டும் என கூறுகின்றது என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழியை நீதவான் பார்வையிட உள்ளார். குறித்த பகுதியில் உள்ள மயானத்தில் கட்டிடம் ஒன்று அமைப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெட்டப்பட்ட குழியில் இருந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. இது குறித்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் குறித்த மயானத்தின் நிர்வாக உறுப்பினருமான திரு கிருபாகரன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் போலீசார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அந்த வகையில் நாளைய தினம் பிற்பகல் 3 மணிக்கு குறித்த பகுதியை நீதவான் பார்வையிட உள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற்றது. இலங்கை மற்றும் இந்திய சட்ட நடைமுறையாக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இதன்போது இருதரப்பு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நாட்டில் சமூக பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடியால் தான் மாற்றம் ஒன்றை மக்கள் விரும்பி இந்த அனுர அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சபையில் தெரிவித்தார். பிரதி சபாநாயகர் அவர்களே, 2025 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய மக்கள் சார்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனுமதி தந்ததற்கு நான் இந்த சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2022 ஆண்டு தொடக்கம் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இந்த நாடு முழுவதும் அனுபவித்த ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடிக்கு இந்த நாட்டிலே 2 முக்கிய பிரதான காரணங்கள் இருந்தது. ஒன்று அரசியல் ரீதியான காரணங்கள். அரசியல் ரீதியான காரணம் என்று சொல்லும்போது, அரசியல் ரீதியாக ஏற்பட்ட இந்த நாட்டிலே 30 வருடங்களாக நடைபெற்ற யுத்தம் இந்த நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதேபோல் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் இருந்தது. கட்டமைப்பு ரீதியான காரணம் என்று சொல்லும்போது, குறுகிய பார்வை கொண்ட நீண்டகால திட்டங்களற்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சி முறை அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. முறையற்ற நிதி முகாமைத்துவம் அதில் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட வீண் விரயம், ஊழல், மோசடி இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணங்களாக இருந்தது. அவ்வாறான காரணங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இருந்தபடியினாலே இந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் சமூக ரீதியான நெருக்கடிக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிக்கும் உட்பட்டார்கள். அந்த சமூக பொருளாதார நெருக்கடி ஒரு பாரிய அரசியல் மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தி, அந்த மாற்றத்தின் ஊடாக அமைந்த புதிய அரசு 2025 ஆண்டுக்குரிய தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த நேரத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாகாணங்களுடைய பொருளாதார நிலை எப்படி காணப்படுகிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராய வேண்டும். இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே நான் வாழுகின்ற வடக்கு மாகாணம் வெறும் 4.2% பங்களிப்பையே வழங்குகிறது. அதே நேரம் மேல் மாகாணத்தை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 43.4% பங்களிப்பை வழங்குகிறது. ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார திட்டமிடல் மாகாணங்களுக்கிடையே பாரிய வித்தியாசத்தை கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எந்த தொழில்துறையை எடுத்தாலும் வடக்கு மாகாணம் கீழ்நிலையிலேயே காணப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் புவியியல் ரீதியான சமத்துவமற்ற பொருளாதார திட்டமிடல் இதற்கான முக்கியமான காரணமாகும். ஆகவேதான் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதார சனநாயகம் பற்றி பேசினார். பொருளாதார சனநாயகம் பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்பு, சம அந்தஸ்து பொருளாதார ரீதியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே தென்பகுதி மக்கள், வடகிழக்குக்கு வெளியே வாழுகின்ற ஏனைய மாகாணங்களிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமையை தேர்தலுக்கு ஊடாக நிலைநாட்டினார்கள். அவர்களுடைய பொருளாதார உரிமையை நிலைநாட்டுவதற்கு 2025 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை இங்கு சமர்ப்பிப்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார். ஆனால் எங்களுடைய மாகாணங்களை பொறுத்தவரையிலே அங்கு சற்று வித்தியாசமான சூழல் காணப்படுகிறது. அது இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியிலும் நிச்சயமாக
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தினுடைய முக்கிய அடித்தளங்களாக அரசியல் ஸ்திரத்தன்மை, நிர்வாக மேம்பாடு, ஊழல் நீக்கம் மிகவும் முக்கியமானது. எங்களுடைய மாகாணங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அரசியல் உரிமை, எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் தேர்தலின் ஊடாக பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த நீண்டகால எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை தீர்க்கப்படாமல், இது வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் உரிமை தீர்க்கப்படாமல் இருந்தால், அவர்களுடைய அரசியல் உரிமை கொடுக்கப்படாமல் இருந்தால், நிச்சயமாக நாங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் போது நிச்சயமாக இந்த அரசியல் உரிமை, இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக எங்களுடைய பொருளாதாரத்தில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். எம்.ஏ. சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்களில் இன்று கொலை செய்யப்பட்ட கடியமுள்ள சஞ்சீவ முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருந்தார். இது குறித்த வழக்கானது கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் புத்திக ஸ்ரீராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது எம்.ஏ. சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவை, ஆயுத வர்த்தகம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான கடியமுள்ள சஞ்சீவ உள்ளிட்ட 11 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். எனினும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த 11 பேருக்கும் எதிராக வழக்கு தொடர்வதற்கு போதுமான சாட்சிகள் இல்லை என சட்டம் அதிபர் ஆலோசனை வழங்கிய நிலையில் சந்தேக நபர்களை விடுவித்து நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எவ்வாறாயினும் சுமந்திரனை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய சந்தேகத்திலும் ஆயுத கடத்தல் தொடர்பிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கனியமுள்ளவை விளக்கமறியலில் இருந்து தமது பொறுப்பில் எடுத்து வெள்ளவத்தை காவல் நிலைய சிறை கூண்டில் தடுத்து வைத்து 2019ஆம் ஆண்டு முதல் விசாரித்திருந்தனர். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் என்று அச்சத்தை நிராகரிக்க முடியாது என ஐக்கிய ராஜ்யம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அலுவலகம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடங்களான ஹோட்டல்கள், மதுபான சாலைகள், உணவகங்கள் மற்றும் இரவு விடுதிகள், கடற்கரைகள், சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பெரிய பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில் கண்மூடித்தனமாக தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பிரித்தானிய பிரஜைகள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்தல், தங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எப்போதும் விழிப்புடன் இருத்தல், உள்ளூர் ஊடக அறிக்கைகளுடன் புதுப்பித்த நிலையில் இருத்தல் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பயண ஆலோசனையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களில் நிலவும் மோதல்கள் உலகம் முழுவதும் அதிக பதற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அல்-கொய்தா மற்றும் டேஸ் போன்ற பயங்கரவாத குழுக்கள் மோதலுக்கு பதிலளிக்கும் வகையில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த மோதல் தனிநபர்களை தாக்குதல் நடத்த தூண்டும். தாக்குதல்கள் கண்மூடித்தனமாகவும் எச்சரிக்கை இல்லாமலும் நிகழலாம் என்பதுடன் பயங்கரவாத தாக்குதல்கள் யூத அல்லது முஸ்லிம் சமூகங்களையோ அல்லது இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்களையோ குறிவைக்கலாம். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் ஞாயிறு அன்று இலங்கையில் 3 தேவாலயங்கள் மற்றும் 3 ஹோட்டல்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களில் கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் 8 பிரித்தானிய பிரஜைகள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என இங்கிலாந்து வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது.